ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 14, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையுடன் நேர்மையாக இருங்கள். உங்கள் அட்டவணையை நேர்மையாக வைத்திருங்கள். ஒரு பொழுதும் எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். ஒரே ஒரு தந்தையின் மேன்மையான வழிகாட்டல்களை தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். கேள்வி: முழுமையாக 84 பிறவிகளையும் எடுப்பவர்கள் செய்கின்ற முயற்சி எது? பதில்: அவர்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவதற்கும் தங்கள் பௌதீக புலன்களில் முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதற்கும் விசேஷ முயற்சி செய்கிறார்கள். அவர்களின் கண்கள் என்றுமே குற்றமானவை ஆகுவதில்லை. இப்பொழுதும் எவரையும் பார்க்கும் பொழுதும் விகார எண்ணங்கள் தோன்றி கண்கள் குற்றமானவை ஆகினால் அந்த ஆத்மா முழுமையான 84 பிறவிகளையும் எடுப்பவர் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பாடல்: எங்களை இப்பாவ உலகிலிருந்து அப்பால் ஓய்வும் சௌகரியமும் நிறைந்த உலகிற்கு அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. இது பாவ உலகம் என்பதை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். புண்ணிய உலகை பற்றியும் மனிதர்கள் அறிந்துள்ளார்கள். தூய புண்ணிய உலகம் முக்தியும் ஜீவன் முக்தியும் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே பாவம் எதுவும் இருப்பதில்லை. ராவண ராஜ்யமான துன்ப உலகில் மாத்திரமே பாவம் உள்ளது. துன்பத்தை விளைவிக்கின்ற ராவணனின் படத்தை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். ராவணன் ஒரு மனிதனாக இல்லாத பொழுதும் அவனின் கொடும்பாவியை அவர்கள் எரிக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றீர்கள் என்பதையும், ஆனால் நீங்கள் அதிலிருந்து வெளியேறிவிட்டீர்கள் என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இப்பொழுது மேன்மையான சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். குழந்தைகளாகி நீங்கள் இங்கே வரும்பொழுது உங்களை மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாற்றுகின்ற தந்தையிடம் செல்கின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. அவர் உங்களை சந்தோஷதாமத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். பிரம்மாவோ அல்லது வேறு எந்த ஷரீரதாரியோ உங்களை சந்தோஷதாமத்தின் அதிபதிகள் ஆக்குவதில்லை. தனக்கென ஷரீரம் ஒன்றை கொண்டிராத சிவ் பாபாவே இதனை செய்கின்றார். உங்களுக்கும் ஷரீரங்கள் இருக்கவில்லை, ஆனால் நீங்கள் ஷரீரங்களை எடுத்து பிறப்பு இறப்பு சக்கரத்திற்குள் பிரவேசித்தீர்கள். உங்கள் எல்லையற்ற தந்தையிடம் நீங்கள் செல்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அவர் எங்களுக்கு மேன்மையான வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். அத்தகைய முயற்சியை செய்வதனால் நீங்கள் சொர்க்க அதிபதிகள் ஆகுவீர்கள். அனைவரும் சொர்க்கத்தை நினைவு கூறுகிறார்கள். நிச்சயமாக புதிய உலகம் உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனை நிச்சயமாக எவரோ ஒருவர் ஸ்தாபித்திருக்க வேண்டும். நரகமும் எவ்வாறோ ஒருவரினால் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நீங்கள் சந்தோஷதாமத்தில் நடிக்கின்ற பாகங்கள் எப்பொழுது முடிவடையும் என்பதை அறிவீர்கள். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகுவதால் நீங்கள் துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கின்றீர்கள். தற்பொழுது இது துன்ப உலகம். இங்கே எத்தனை மில்லியன்களை உடையவர்களும் பல பில்லியன்களை உடையவர்களும் இருந்த பொழுதிலும் நிச்சயமாக இது தூய்மையற்ற உலகம் என்றே கூறப்படுகிறது. இது ஏழ்மை நிறைந்த துன்ப உலகமாகும். ஒருவர் எவ்வளவு பெரிய கட்டிடங்களையும் சந்தோஷத்திற்காக எவ்வளவு சௌகரியங்களை கொண்டிருந்தாலும் இவ்வுலகம் பழையதும் தூய்மையற்றதும் என்றே அழைக்கப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்தும் இந்த நச்சு ஆற்றில் தத்தளிக்கின்றார்கள். விகாரத்தில் ஈடுபடுதல் பாவம் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கூறுகிறார்கள், இது இல்லாமல் எவ்வாறு உலகம் தொடர முடியும்? அவர்கள் அழைக்கிறார்கள், ஓ கடவுளே, ஓ தூய்மையாக்குபவரே, வந்து இந்த தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குங்கள். ஆத்மாக்களே தங்கள் ஷரீரங்கள் மூலம் இதனை கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியதால் அவர்களே அழைக்கின்றார்கள். சொர்க்கத்தில் உள்ள ஒருவர் கூட தூய்மையற்றவராக இருப்பதில்லை. சங்கமயுகத்தில் நன்றாக முயற்சி செய்பவர்களே தாங்கள் முழுமையாக 84 பிறவிகளை எடுத்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்பவர்கள் என்பதை
குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். பின்னர் சத்யுகத்தில் அவர்கள் லக்ஷ்மி நாராயணனுடன் ஆட்சி செய்வார்கள். ஒருவர் மாத்திரம் 84 பிறவிகளை எடுத்துள்ளார் என்றில்லை. அரசருடன் பிரஜைகளும் இருக்க வேண்டும். பிராமணர்களாகிய உங்கள் மத்தியிலும் அது வரிசை கிரமமாகவே உள்ளது. சிலர் அரசர் அரசிகள் ஆகின்றார்கள், மற்றோர் பிரஜைகள் ஆகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுதே நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். இந்த கண்கள் குற்றமானவை. ஒருவரை பார்க்கும் பொழுது அவரின் பார்வை தூய்மையற்றதாக ஆகினால் அவர் 84 பிறவிகளை எடுக்கவில்லை என கூறப்பட முடியும். அத்தகையவர்களால் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணர் ஆக முடியாது. உங்கள் கண்கள் வெற்றி கொள்ளும் பொழுதே நீங்கள் உங்கள் கர்மாதி ஸ்திதியை அடைவீர்கள். கண்களிலேயே அனைத்தும் தங்கி உள்ளது. கண்களே உங்களை ஏமாற்றுகின்றன. ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த ஜன்னல்களின் மூலமாக பார்க்கின்றார். இவருக்குள் 2 ஆத்மாக்கள் உள்ளனர். தந்தையும் இந்த ஜன்னலின் மூலமாகவே, அதாவது கண்களின் மூலமாகவே பார்க்கின்றார். எனது பார்வையும் ஆத்மாக்களை நோக்கியே செல்கிறது. தந்தை ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் கூறுகின்றார், நானும் ஒரு ஷரீரத்தை எடுத்துள்ளதாலேயே என்னால் பேச முடிகின்றது. பாபா உங்களை சந்தோஷதாமத்திற்கு அழைத்து செல்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது ராவண ராஜ்யம். நீங்கள் இந்த தூய்மையற்ற உலகிலிருந்து வெளியேறி உள்ளீர்கள். சிலர் அதிக அளவு முன்னேறி சென்றுள்ளார்கள், ஆனால் மற்றோர் பின்னோக்கி சென்றுள்ளார்கள். ஒவ்வொருவருமே கூறுகின்றார்கள், என்னை கரையேற்றுங்கள். நீங்கள் கரையேறி சத்யுகத்திற்கு செல்வீர்கள். ஆனால் அங்கே உயர்ந்த அந்தஸ்தை பெற விரும்பினால் நீங்கள் தூய்மையாக வேண்டும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதில் பிரதான விஷயம் தந்தையை நினைவு செய்வதாகும். அப்பொழுதே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதுவே முதல் பாடம். ஆத்மாக்களாகிய நீங்கள் நடிகர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முதலில் நாங்கள் சந்தோஷதாமத்திற்கு சென்றோம். இப்பொழுது நாங்கள் இந்த துன்ப உலகில் இருக்கின்றோம். தந்தை எங்களை அந்த சந்தோஷதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக இப்பொழுது வந்துள்ளார். அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். என்றுமே எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். மக்கள் தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் பெருமளவு துன்பத்தை விளைவிக்கிறார்கள். சிலர் காமம் என்னும் தீய ஆவியையும் மற்றோர் கோபத்தையும் கொண்டுள்ளார்கள். சிலர் தங்கள் கைகளையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், அவர் பிறருக்கு துன்பத்தை விளைவிக்கின்ற ஒரு பாவ ஆத்மா. நீங்கள் இன்னமும் தொடர்ந்து பாவத்தை செய்தால் உங்களால் எவ்வாறு புண்ணிய ஆத்மா ஆக முடியும்? அத்தகையவர் குலத்தின் பெயருக்கு அவதூற்றை ஏற்படுத்துகின்றார். அனைவரும் என்ன கூறுவார்கள்? கடவுள் உங்களுக்கு கற்பிப்பதாகவும் நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதாகவும் உலக அதிபதிகள் ஆகுவதாகவும் கூறுகின்றீர்கள். இருப்பினும் நீங்கள் இத்தகைய செயல்களை செய்கின்றீர்கள். ஆகையாலேயே பாபா கூறுகின்றார், தினமும் இரவில் உங்களை பாருங்கள். நீங்கள் ஒரு கீழ்ப்படிவான குழந்தையாக இருந்தால் உங்கள் அட்டவணையை பாபாவிற்கு அனுப்புங்கள். சிலர் தங்கள் அட்டவணையை எழுதுகிறார்கள், ஆனால் தாங்கள் எவருக்கேனும் துன்பம் விளைவித்தார்களா அல்லது தவறுகள் செய்தார்களா என்பதை எழுதுவதில்லை. தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்து கொண்டு தொடர்ந்தும் பிழையான செயல்களை செய்வதும் சரியல்ல. நீங்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகும் பொழுதே பிழையான செயல்கள் செய்யப்படுகின்றன. சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது என்று பாருங்கள். அது மிகவும் இலகுவானது. சிலரால் ஒரே நாளில் ஆசிரியராகிவிட முடியும். தந்தை உங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். அவர் உங்களுக்கு கற்பிக்கின்றார். பின்னர் நீங்கள் சென்று அதனை கடைய வேண்டும். நாங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுத்தோம்? சிலர் தங்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியரை விட அதிக அளவு தெய்வீக குணங்களை கிரகிக்கிறார்கள். பாபாவினால் இதனை உங்களுக்கு நிரூபிக்க முடியும். சிலர் பாபாவிடம் தங்கள் அட்டவணையை காட்டி கூறுகிறார்கள், பாபா, எனது அட்டவணையை பாருங்கள். நான் எவருக்கும் சிறிதளவு துன்பத்தை கூட கொடுக்கவில்லை. பாபா கூறுகின்றார், இந்த குழந்தை மிகவும் இனிமையானவர். அவர் மிக சிறந்த நறுமணத்தை கொடுக்கின்றார். ஓர் ஆசிரியர் ஆகுவது ஒரு வினாடிக்கான விஷயம்.
சில மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களை விடவும் நினைவு யாத்திரை செய்வதில் முன்னேறி செல்கிறார்கள். ஆகையால் அவர்கள் ஆசிரியர்களை விடவும் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். பாபா கேட்கின்றார், நீங்கள் யாருக்கு கற்பிக்கின்றீர்கள்? தினமும் சிவாலயங்களுக்கு சென்று சிவ் பாபா எவ்வாறு வந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் எனவும் எவ்வாறு உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார் எனவும் நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இதனை விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவானது. சிலர் தங்கள் அட்டவணைகளை எழுதி பாபாவிற்கு அனுப்புகிறார்கள். பாபா, எனது ஸ்திதி இவ்வாறு உள்ளது. பாபா கேட்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் எந்த பாவ செயல்களையும் செய்யவில்லை இல்லையா? குற்றப்பார்வை உங்களை தவறான செயல்களை செய்ய வைக்கவில்லை தானே? உங்கள் சொந்த பண்புகளையும் நடத்தையையும் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். உங்கள் நடத்தை செயற்பாடு அனைத்தும் கண்களிலேயே தங்கி உள்ளது. கண்கள் பல வழிகளில் உங்களை ஏமாற்றுகின்றன. நீங்கள் அனுமதி இல்லாமல் எதையாவது எடுத்து உண்டால் அல்லது அது ஒரு பாவம். ஏனெனில் நீங்கள் அதனை எவரது அனுமதியும் இல்லாமல் எடுத்தீர்கள். இங்கே பல நியதிகள் உள்ளன. இது சிவ் பாபாவின் யஜ்யமாகும். பொறுப்பானவரின் அனுமதி இல்லாமல் எவருமே எதையும் எடுத்து உண்ணக்கூடாது. ஒருவர் இதை செய்ய ஆரம்பித்தால் மற்றோரும் அவ்வாறே செய்வார்கள். உண்மையில் இங்கே எதனையும் பூட்டி வைக்க வேண்டிய அவசியமில்லை. தூய்மையற்ற எவரும் இந்த கட்டடத்தின் சமையலறைக்குள் வரக்கூடாது என நியதி கூறுகிறது. வெளியில் ஒருவர் தூய்மையானவரா அல்லது தூய்மையற்றவரா என்ற கேள்விக்கு இடமில்லை. எவ்வாறாயினும் அவர்கள் தங்களை தூய்மையற்றவர்கள் என்றே அழைக்கிறார்கள். அனைவரும் தூய்மையற்றவர்கள். வல்லபாச்சாரிகள் அல்லது சங்கராச்சாரியார்களை தொடுவதற்கு எவரையும் அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் தாங்கள் தூய்மையானவர்கள் என்றும் மற்ற அனைவரும் தூய்மையற்றவர்கள் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். இங்கே அனைவரின் சரீரமும் தூய்மையற்று உள்ள பொழுதிலும் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்பவே நீங்கள் ஒவ்வொருவரும் விகாரங்களை துறக்கின்றீர்கள். விகாரம் அற்றவர்களின் விக்கிரகங்களையும் விகாரம் நிறைந்தவர்கள் வணங்குகிறார்கள். கூறப்பட்டுள்ளது, இவர் மிக தூய்மையான தர்மாத்மா. சத்யுகத்தில் தூய்மையற்றவர்கள் இருப்பதில்லை. அது தூய உலகமாகும். அங்கு ஒரே ஒரு வகையினரே உள்ளனர். நீங்கள் இந்த ரகசியங்கள் அனைத்தையும் அறிவீர்கள். உலகின் ஆரம்பத்திலிருந்து மத்தியமத்தின் மூலமாக இறுதி வரை ரகசியங்கள் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் அனைத்தையும் அறிவோம். அறிவதற்கு வேறு எதுவும் இல்லை. நாங்கள் படைப்பவராகிய தந்தையை அறிவோம். நாங்கள் சூட்சும உலகை பற்றி அறிவோம். நாங்கள் அடைவதற்கு முயற்சி செய்கின்ற எங்கள் எதிர்கால அந்தஸ்து நாங்கள் அறிவோம். எவ்வாறாயினும் உங்கள் நடத்தை பாழாகினால் உங்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவருக்கு துன்பம் விளைவித்தால் விகாரத்தில் ஈடுபடுதல், தூய்மையற்ற பார்வை கொண்டிருத்தல், இவை அனைத்தும் பாவங்களாகும். உங்கள் பார்வையை மாற்றுவதற்கு பெருமளவு முயற்சி தேவையாகும். உங்கள் பார்வை மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒருவர் கோபப்படுவதை உங்கள் கண்கள் பார்க்கும் பொழுது நீங்களும் சண்டையிட ஆரம்பிக்கின்றீர்கள். சிவ் பாபாவுக்கான அன்பு சிறிதளவேனும் இல்லாததுடன் நீங்கள் சிவ் பாபாவை முழுமையாக நினைவு செய்யாமலும் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணராகிய கோவிந்தரின் காட்சி கிடைக்கச் செய்தது சிவ் பாபாவினது மகத்துவம், குருவின் மகத்துவம், சத்குருவின் மகத்துவமாகும். உங்களை கோவிந்தரை போல் ஆகச் செய்பவர் குருவே ஆவார். ஒரு காட்சியை கொண்டிருப்பதால் உங்கள் வாய் இனிப்பூட்டப்பட முடியாது. மீராவுக்கு ஒரு காட்சி கிடைத்தது. ஆனால் அவருடைய வாய் இனிப்பூட்டப்பட்டதா? அவர் உண்மையில் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை. அது பக்தி மார்க்கம். இது சொர்க்கத்தின் சந்தோஷம் என அழைக்கப்பட முடியாது. அது கோவிந்தரை காண்பதற்கான ஒரு கேள்வி அல்ல, ஆனால் அவரை போன்று ஆகுவதாகும். அவ்வாறு ஆகுவதற்கே நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். நீங்கள் அவரிடம் வந்துள்ளீர்கள். அவர் உங்களை கிருஷ்ணரை போல் ஆக்குகின்றார் என்னும் போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆகவே பாபா அனைவருக்கும் ஆலோசனை கூறுகின்றார். இதை உங்கள் அட்டவணையில் எழுதுங்கள். என்னுடைய கண்கள் என்னை ஏமாற்றினவா? நான் பாவம் செய்தேனா? ஏதாவது ஒரு வழியில் கண்கள் உங்களை நிச்சயமாக ஏமாற்றுகின்றன.
கண்கள் முழுமையாக குளிர்ச்சி அடைய வேண்டும். உங்களை ஷரீரமற்றவர்களாக கருதுங்கள். இறுதியில் கர்மாதி ஸ்திதி அடைய வேண்டும். ஆனால் நீங்கள் உங்கள் அட்டவணையை பாபாவுக்கு அனுப்பும்பொழுது மாத்திரமே அதுவும் நடைபெறும். அனைத்தும் இயல்பாகவே தர்மராஜின் பதிவேட்டில் சேகரிக்கப்படுகின்றன. ஆனால் பௌதீக ரூபமும் அனைத்தையும் அறிய வேண்டும். அதனால் அவர் உங்களை எச்சரிக்கை செய்ய முடியும். ஏனெனில் தந்தை இங்கே பௌதீக ரூபத்தில் வந்துள்ளார். குற்ற பார்வையை உடைய ஒருவர் அல்லது ஷரீர உணர்வுடைய ஒருவர் சூழலை தூய்மையற்றதாக ஆக்குவார். இங்கே அமர்ந்திருக்கும் போதும் கூட உங்கள் புத்தியின் யோகம் வெளியே செல்கிறது. மாயை உங்களை பெருமளவு ஏமாற்றுகின்றாள். மனம் மிகவும் விஷமத்தனமானது. இவ்வாறு ஆகுவதற்கு நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகி நீங்கள் பாபாவிடம் வரும்பொழுது அவர் உங்களை இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கின்றார். நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தூய்மை ஆகுவீர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். அதன் பின்னர் நீங்கள் தூய ஷரீரங்களையும் பெறுவீர்கள். சத்யுகத்தில் ஆத்மாக்கள் ஷரீரங்கள் இரண்டும் தூய்மையாக இருக்கும். அரை கல்பத்தின் பின்னர் ராவண ராஜ்யம் நிலவும். மக்கள் கேட்கிறார்கள், கடவுள் ஏன் இப்படி செய்தார்? எவ்வாறாயினும் அது நாடகத்தில் அனாதியாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. கடவுள் எதுவும் செய்யவில்லை. சத்யுகத்தில் ஒரு தேவ தர்மம் மாத்திரமே இருக்கிறது. சிலர் கூறுகிறார்கள், நான் ஏன் அத்தகைய கடவுளை நினைவு செய்ய வேண்டும்? எவ்வாறாயினும் உங்களுக்கு வேறு சமயங்களுடன் எந்த தொடர்பும் இல்லை. முட்களாக ஆகி உள்ளவர்கள் வந்து மலர்கள் ஆகுவார்கள். சிலர் கேட்கிறார்கள், பாரத மக்களை மாத்திரமா கடவுள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றார்? இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இவ்வாறாக கடவுள் பாகுபாடு காட்டுகின்றாரா? எவ்வாறாயினும் இது நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அனைவருமே சொர்க்கத்திற்கு செல்வதாயின் எண்ணற்ற சமயங்களின் பாகம் எப்படி தொடர முடியும்? சொர்க்கத்தில் மில்லியன் கணக்கான ஆத்மாக்கள் இருப்பதில்லை. முதலில் பிரதான விஷயத்தை, அதாவது கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனை அவர்கள் புரிந்து கொள்ளாது விட்டால் அவர்கள் தொடர்ந்தும் பல கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்கள் தங்களை ஆத்மாக்கள் என கருதினால் நீங்கள் கூறுவது சரி என்று கூறுகிறார்கள். நாங்கள் நிச்சயமாக தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையாக விரும்புகின்றோம். நீங்கள் அந்த ஒரே ஒருவரை நினைவு செய்ய வேண்டும். சகல சமயத்தவர்களுமே கடவுளை நினைவு செய்கிறார்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கண்காட்சிகளில் நீங்கள் அதிகளவு விளங்கப்படுத்துகின்றீர்கள். இருப்பினும் வெகு சிலரே வெளிப்படுகின்றனர். எவ்வாறாயினும் நீங்கள் இனிமேலும் கண்காட்சிகளை நிகழ்த்தக்கூடாது என்பதற்கான அர்த்தமில்லை. அது நாடகத்தில் இருந்தது, நீங்கள் நிகழ்த்தினீர்கள். சில நேரங்களில் கண்காட்சிகளின் மூலம் ஆத்மாக்கள் வெளிப்படுகிறார்கள், சில நேரங்களில் வெளிப்படுவதில்லை. நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது பலரும் வந்து உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். குறைந்த அந்தஸ்தை பெறவுள்ள எவரும் அந்த அளவிற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். இருப்பினும் தந்தை குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார், எந்த பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். நீங்கள் எவருக்கும் துன்பம் விளைவித்தீர்களா என்பதை குறித்து கொள்ளுங்கள். நான் எவருடனாவது சண்டை சச்சரவில் ஈடுபட்டுள்ளேனா? நான் எவருக்காவது பிழையான எதையாவது கூறினேனா? நான் சரியற்ற எதையாவது செய்தேனா? பாபா கூறுகின்றார், நீங்கள் செய்த பாவ செயல்களை எழுதுங்கள். துவாபர யுகம் முதல் நீங்கள் பாவங்களை செய்து வருவதால் பாவ ஆத்மாக்கள் ஆகியுள்ளீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் அதனை பாபாவிற்கு எழுதி கொடுக்கும் பொழுது அதன் சுமை லேசாக்கப்பட முடியும். சிலர் எழுதுகிறார்கள், நான் எவருக்கும் துன்பம் விளைவிப்பதில்லை. பாபா கூறுகின்றார், அச்சா, உங்கள் அட்டவணையை கொண்டு வாருங்கள், நான் அதை பார்ப்பேன். பாபா அத்தகைய நல்ல குழந்தைகளை பார்க்க விரும்புவதால் அவர் உங்களை இங்கே அழைப்பார். பாபா தகுதியான கீழ்ப்படிவான குழந்தைகளுக்கு பெருமளவு அன்பை கொடுக்கின்றார். இன்னமும் எவருமே சம்பூர்ணம் அடையவில்லை என்பதை பாபா அறிவார். நீங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்ற முயற்சியை பாபா பார்க்கின்றார். குழந்தைகள் தங்கள் அட்டவணைகளை எழுதாத போது நிச்சயமாக அவர்கள் பாபாவிடமிருந்து மறைக்கின்ற ஏதோ ஒரு பலவீனம் உள்ளது.
தனது அட்டவணையை எழுதுபவரை மாத்திரமே உண்மையில் நேர்மையான குழந்தை என பாபா கருதுகின்றார். எவ்வாறாயினும் அட்டவணையுடன் நற்பண்புகளும் தேவைப்படுகின்றன. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் சுமையை லேசானதாக்குவதற்கு நீங்கள் செய்துள்ள பாவங்களை தந்தைக்கு எழுதுங்கள். இப்பொழுது எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். ஒரு தகுதி வாய்ந்த கீழ்ப்படிவான குழந்தையாக இருங்கள். 2. உங்கள் பார்வையை மிகவும் நன்றாக வைத்திருங்கள். உங்கள் கண்கள் உங்களை ஏமாற்றாமல் இருப்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் பண்புகளை மிகவும் நன்றாக வைத்திருங்கள். காமம் அல்லது கோபத்தின் ஆதிக்கத்தின் கீழ் எந்த பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் லட்சியத்தையும் சென்று அடைய வேண்டிய இலக்கையும் உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருந்த வண்ணம் சதா புனிதமாகவும் சந்தோஷமாகவும் ஆகி தீவிர முயற்சி செய்வீர்களாக. பிராமண வாழ்க்கையின் லட்சியம் எவ்விதமான எல்லைக்கு உட்பட்ட ஆதாரங்களும் இல்லாமல் சதா அக சந்தோஷத்தை கொண்டிருப்பதே ஆகும். இந்த லட்சியம் மாறி நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட பேறுகள் என்ற சிறிய சந்துகளுக்குள் அகப்பட்டு கொள்ளும் பொழுது நீங்கள் சென்று அடைய வேண்டிய இலக்கு மிக தொலைவில் சென்றுவிடும். ஆகவே என்னதான் நடந்தாலும் நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட பேறுகள் சிலவற்றை துறக்க நேரிட்டாலும் அப்படியே செய்யுங்கள். ஆனால் ஒரு பொழுதும் உங்களின் அழியாத சந்தோஷத்தை கைவிடாதீர்கள். புனிதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஆசீர்வாதத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருந்து தீவிர முயற்சி செய்வதன் மூலம் அழியாத பேறுகளை அடையுங்கள். ஸ்லோகம். நற்குணங்களின் ரூபமாகி தொடர்ந்து நற்குணங்களை தானம் செய்யுங்கள். இது ஒரு மிகப்பெரிய சேவையாகும். அவ்யக்த இஷாரா. ஓர் இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவிப்பவராக இருங்கள். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகவும் மாஸ்டர் சர்வசக்திவானாகவும் இருக்கும் ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து பல வகையான வரிசைகளில் இருந்து அப்பால் செல்லுங்கள். எப்பொழுதும் உங்களின் நேரத்தை தந்தையுடன் ஒரு சந்திப்பை கொண்டாடுவதற்காக பயன்படுத்துங்கள். அன்பில் உங்களை மறந்திருங்கள். அன்பில் திளைத்திருக்கும் ஸ்திதியில் இருங்கள். மற்ற சகல விஷயங்களும் இலகுவாக முடிந்துவிடும். அப்பொழுது உங்களின் பிரஜைகளினதும் பக்தர்களினதும் வரிசையே உங்களின் முன்னால் இருக்கும். ஓம் சாந்தி.